என்னடா கையில் அப்பளக்கட்டோட வராளே இதை வச்சு ஏதோ ஒரு ரெசிபி பண்ண போகிறான்னு நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். நம்ம வீட்டில் மதிய லஞ்சுக்கு அப்பளக்கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 50 கிராம் கடலப்பருப்பை நல்லா ஊற வச்சு குக்கரில் 4 விசில் விட்டுக்கலாம். அதோட சேர்த்து 2 உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து குழம்பு பதத்துக்கு நம்ம கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச கடலைப்பருப்பு, வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு விட்டு குழம்புல சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிஞ்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொரிச்சு வச்சிருக்க அப்பளத்தை நொறுக்கி விட்டு சேர்த்தா அப்பளக்கூட்டு சூப்பராக ரெடி ஆயிருங்க. எவ்வளவுதான் நமக்கு வயசானாலும் இந்த முழுசாக இருக்க அப்பளத்தை உடைக்கிறதுல இருக்க சந்தோஷமே தனி தான். எவ்வளோ பேர் என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூடான சாதத்தோட இந்த அப்பளக்கூட்டை சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப சும்மா அப்படி இருந்துச்சு, வேறு லெவலாக இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள்.